கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 268ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழி விழி தெபுராளே, விழி விழி பாட்டு பாடு, பாராகே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சோர்ந்து போய் கலங்கி போய் அப்படியே ஒரு தெளிவில்லாம இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. விழித்துக் கொள்ளுங்கள், விழித்தெழும்புங்கள். தெபோராள் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன என்று பார்க்கிறோம். நீங்க தாயாக எழும்பு மட்டும் உங்க எல்லைகள் பாழாக இருக்கும். தாயானவள் என்ன செய்வா? சுயநலமற்றவள், தன்னலமற்றவள், தனக்குன்னு எதையுமே யோசிக்க மாட்டான் இல்லையா? அவகிட்டேருந்து, ஒரு அம்மா கிட்டேருந்து நம்ம எப்போ வேணாலும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பு. எப்போவுமே அம்மான்றவ அன்போட இருப்பாங்க. மற்றவங்களுடைய, அதாவது குடும்பத்தில் இருக்கவங்களுடைய நன்மையை மட்டுமே குறித்து அவங்க செயல்படுவாங்க. அது என்னவோ அது ஒரு மிஷின் மாதிரியும், அதாவது அம்மாவுடைய சரீரத்தை சொல்கிறேன், ஒரு மிஷின் மாதிரியும், நமக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் மாதிரி எப்போவுமே அவங்களுக்குன்னு சிந்திச்சுக்காம குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக, அவங்களுடைய நன்மை தீமைக்காக அவங்க சோர்ந்து போகக்கூடாது, அவங்க தளர்ந்து போகக்கூடாது, அவங்க வழி விலகிக்கிடக்கூடாது, அவங்க பலவீனமாகிடக்கூடாது, இப்படி மற்றவங்கள குறித்தே சிந்திச்சுட்டே இருப்பாங்க அம்மா. அது போல தான் நாமும் கூட, நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, இப்படி நடத்துகிறாங்களே, இப்படி நமக்கு நடக்குதே, கவலைப்படாதீங்க, நமக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விழித்து எழும்புங்கள். விழி விழி தெபுராளே, விழித்துக்கொள். நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்கன்னா சத்ரு நிச்சயமா ஓடிவிடுவான். பெர்க்மன்ஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காரு பாட்டில்? நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நான் விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. விழித்துக் கொள்ளுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார், உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். God bless you.